ஹலோ மக்களே, 413வது எபிசோடுக்கு வரலாம். எபிசோட் ஸ்டடியில காரா இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கானுங்க. எங்கடா போனாரு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நானே வந்தேன்னு சொல்றான் காரா. சரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க, செகண்ட் எக்ஸாம் திரும்பி ரெசியூம் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்றான். சரி, எல்லாரும் வந்து செகண்ட் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்தா இதெல்லாம் கொல்ல சொல்லிருப்பாம்ல, அவனை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல தியானம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். இந்நேரத்துக்கு வந்து ஹொயிச்சி லாக் பண்ணிருப்பான, என்னடா ஒரு மெசேஜ் கூட அனுப்பலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அவன். பார்த்தா காரா அவனோட சேண்டு மணலை வச்சு இங்க வர வச்சிருக்கான். சேண்ட் க்ளோனை இறக்கி விட்டான். ஒரிஜினல் காரன் கேஸ்டில தான் இருக்கான். அவனோட க்ளோனை வந்து இவர்கிட்ட பேச அனுப்பி விட்டுருக்கான். பூகி உங்கள்ட்ட சில விஷயம் நான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. என்ன நீங்க பேசணுமோ பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹிடன் சேனல்ல உங்களை எப்பவுமே நான் ஒரு பெரிய மதிப்புல தான் வச்சிருக்கேன், நீங்க ஒரு சிறந்த சிட்டிசன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் அப்படிதான் வச்சிருக்கேன்னு சொல்றான். ரொம்ப நன்றின்னு சொல்றான் ஃபுகி. ஒரு காலகட்டத்தில் இந்த சிட்டிசன் ஃப்ரெண்டு எனக்கு எதுவுமே பெருசாலாம் தெரிஞ்சது கிடையாது, என்னை எதையுமே நான் மதிச்சதும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் பிறந்த சில நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் இருக்கதே யாருக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. சரி, உங்களுக்கு எப்போ வாழணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்ப நான் முதல்ல ஹிடன் லீஃப் அழிக்க அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சனோ அப்பதான் எனக்கு என் மனசே மாறுச்சுன்னு சொல்றான். அப்பதான் அவனை மீட் பண்ண, அப்பதான் அவனை என்ன ஃப்ரெண்டா மாத்திக்கிட்டேன்னு சொல்றான். அவனை முதல்ல நான் எதிரியா தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாமே புரிய வச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கிட்டத்தட்ட அவனும் நானும் ஒரே மாதிரி ஆளுதான், எப்பவுமே ஒரே வழியில இருந்துகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்ன தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் தெரிஞ்சிச்சு எனக்கும் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு எனக்கு புரிய வச்சான்னு சொல்லிட்டு அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உண்மையான மனுஷனாவே நான் மாறணும்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. காரா, இந்த ஹிடன் சேனல்ல எப்பவுமே நீங்க பெருமைக்குரிய ஆளுதான், நீங்க எல்லாம் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. எல்லாருமே என்னை ஒரு மிலிட்டரி வெப்பனா பார்த்து என்னை பயந்துகிட்டு தான் இருந்தாங்க, ஆனா அந்த பயம் ஊரை விட்டு போகணும் அதைத்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பயப்படுதாங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றான் ஃபூகி. அதெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே தெரியும், ஏன்னா எங்க அப்பாவே என்னை 6 தடவை கொல்ல பார்த்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கெசிகே மாறினதே நிறைய பேருக்கு பிடிக்கல் முதல் கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்னை ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலன்னு எனக்கு தெரியல, ஆனா ஹிடன் லீஃப் ஷினோபி அதான் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஒன்னு புரிய வச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு எனக்கு புரிய வச்சான்னு சொல்றான். அதனால நான் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரோட வழியை போக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் நான் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். இனிமேல் என்னோட சின்சியர்னஸ் எல்லாத்துலயும் காட்டுவேன், எல்லாரும் மனசையும் நான் மாத்துவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அதுக்கப்புறம் யாரு எந்த பிரச்சனையும் கேட்கலன்னா கூட பிரச்சனை இல்ல, நான் இறந்தாதான் எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்கும்னா நான் அதுக்கும் தயாரா இருக்க மாதிரி அவன் சொல்றான். ஒரு காலகட்டத்தில் நான் தப்பான ஃபீலிங்ல தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அப்படி இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் என்ன சில பேர் வந்து நீ மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருமே காராக்கு கீழே வந்து பிராக்டிஸ் எடுக்க வந்திருக்க மாட்டாங்க. பார்த்தா முதல்ல மட்சுரி மட்டும் தான் பிராக்டிஸ் எடுக்க வந்திருப்பாங்க. எப்பவுமே நீ வெப்பன்லாம் ஹேண்டில் பண்ணல, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணணும், எமோஷனல் இல்லாம சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு மட்சுரி சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் ஷீரா கூட கோச்சிங் எடுத்ததெல்லாம் யோசிச்சு பார்க்காம, ஷீரா ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல ஒன்னே மாதிரி ஒரு ஷினோபியை பார்த்தேன், அவன மாதிரி நீ ஒரு திறமை வாஞ்ச ஷினோபியா நீ வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த 2 ஷினோபியும் என்னை நம்பினாங்க அப்படின்னு சொல்றான் அவன். இப்ப அவங்க இருக்கிறத பார்த்து என்னால எல்லாமே ஏத்துக்கிட முடியுது, எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மட்சுரி டீமை காட்டுறாங்க. பார்த்தா அவங்க செக் பாயிண்ட் பக்கத்துல வந்துட்டாங்க, ஆனா இன்னும் அவங்கள்ட்ட ஸ்கிரால் இல்ல. சரி, இந்த சுனின் எக்ஸாம் பாஸ் ஆகலாட்டின்னு அடுத்த சுனின் எக்ஸாம் நம்ம கண்டிப்பா பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி, இந்த ஸ்கிரால நான் எடுக்காட்டினாலும் நான் ஒரு ஆள் கூட மட்டும் சண்டை போடணும், நான் அதை போடலாமான்னு சொல்லிட்டு மட்சுரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ யார் கூட சண்டை போட போறன்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க. என்னைய மாதிரியே காராக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நான் அவர் கூட தான் சண்டை போடணும், காராவோட கைடன்ஸ் அவருக்கு எந்த லெவல்ல கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்க 2 பேருக்கு அவர் ஒரே மாதிரி தான் டீச்சிங் பண்ணிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால அவர் கூட போய் சண்டை போடணும்னு சொல்றாவா. பார்த்தா அடுத்து உடனே ஷீரா டீமை காட்டுறாங்க. உடனே யோமி வந்து சந்தோஷப்படுறா, ஒரு வழியே செக் பாயிண்ட் பக்கத்துல வந்துட்டோம், செக் பாயிண்ட் பக்கத்துல வந்துட்டோம்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்றான், நம்மள்ட்ட இருக்கிறது ஹெவன் ஸ்கிரால் மட்டும் தான், அதை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் பெர்சனலா முட்டாள்தனம் எதுவும் செய்யாம இருந்திருந்தோம், நம்ம என்னது ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஷீரா பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது சொல்லிட்டு இருக்கா சென்னு. பார்த்தா சடனா யாரோ வராங்க. பார்த்தா மட்சுரி டீம் தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லிட்டு யோமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஷீரா நான் உங்க கூட சண்டை போடணும்னு சொல்றான் மட்சுரி. நான் தோத்துறோம்னா என்னோட ஹெவன் ஸ்கிரால நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. சாண்ட் வில்லேஜ்காரன் சண்டை போடுறது வந்து தப்பா தெரியும் சொல்லிட்டு இருக்கா ஷீரா. நாங்க ஆல்ரெடி டிசிஷன் எடுத்துட்டோம், அதனால சண்டை போட விரும்பல, என்னோட ஸ்கிரால நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே மட்சுரி ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷப்படுறா, அப்பாடன்னு சொல்லிட்டு. நான் ஒன்னும் ஸ்கிராலுக்காண்டிலாம் வரல, நான் கூட சண்டை போடணும், எனக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி, நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நம்ம 2 பேருமே லார்ட் கேசியோட ஸ்டூடெண்ட், அதனால தான் நான் சண்டை போடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. லார்ட் கேசிகே நம்ம ஊருக்காண்டி எந்த அளவுக்கு செய்யறாருன்னு எனக்கு எல்லாமே தெரியும், அதனாலதான் நான் உன் கூட சண்டை போட்டு நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கேன் ஸ்ட்ராங்கா இருக்கேன் நான் செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, உன்னோட சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்றான் ஷீரா. உன்னை அவங்க டீம் மட்டும் ஓகேன்னு சொல்றாங்க. ஒன்னு எடுத்து ஃபூகியை கட்டுறாங்க. சரி, உன்னோட ஸ்டூடெண்ட் யாருன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர். சாண்டி வில்லேஜோட யங் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் அவங்க உண்மையில வேற லெவல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், அவங்களும் ஏன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்னை கொல்லன்னு நினைச்சாங்கன்னா தாராளமா கொல்லட்டும், நான் அவங்க யூத்துக்குள்ள நுழைய விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னோட வெஞ்சன்ஸையும் நான் வெறுப்பையும் கொண்டு போக விரும்பல, இதோட நான் முடிச்சுக்கிட்டு விரும்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மட்சுரியை கட்டுறாங்க. பார்த்து 2 பேரும் ஈக்குவலா சண்டை போட ஆரம்பிக்காங்க. நிறைய தடவை நான் கேசியா இருக்கு நல்லதா தப்பா எனக்கு இப்ப யோசனையாவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றான். ஆனா அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானும் சில விஷயத்தை சாதிக்கன்னு முடிவெடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹிடன் லீஃப்ல வெறுப்பே இல்லாத வாழ்க்கையை நான் உண்டாக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், உலகம் முழுக்க அமைதியை கொண்டு வரணும்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வழி சோதனை எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்ட விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை மட்டும் நீங்க எதிர்த்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னை கொன்றுங்க, நான் இதை உங்க கையில விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காராவோட சாண்ட் க்ளோனை உடைச்சுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான்.
ஃபூகி அப்படியே அதே இடத்துல நிக்காரு, அசையாம நிக்காரு. அப்படியே இங்க ஷீராவையும் மட்சுரையும் காட்டுறாங்க. பார்த்தா ஷீரா வந்து மட்சுரையை விட்டு தொழிச்சு எரிஞ்சிட்டு விட்டான். சண்டை முடிஞ்சிருச்சு, உன்னை கையை கொடுத்து அவளை எழுப்பிடுதான். ரொம்ப நன்றி சீரா, உங்களோட சண்டை போட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே அவளோட ஸ்கிராலத்துக்கு கொடுக்க அவன்ட்ட. உடனே 2 ஸ்கிராலத்துக்கு பாக்காங்க. பார்த்தா ரெண்டுமே ஒரே ஸ்கிரால் தான், ரெண்டுமே ஹெவன் ஸ்கிரால் தான். அது சரி நம்ம இந்த வாட்டி சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அவங்க. அடுத்து ஃபூகியை காட்டுறாங்க. லார்ட் காரா, நீங்க இந்த அளவுக்கு மெச்சூர் ஆகி நான் நினைச்சு கூட பாக்கல. நான் ஒரு ஓல்டு சோல்ஜர், நான் தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் பண்ண தப்புக்கு நான் தான் பிராயச்சித்தம் தேடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாமே என்னோட ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு அவர் கத்திய வயித்துல சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்துட்டாரு அங்க இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா செக் பாயிண்ட் கட்டுறாங்க. எல்லா டீமுமே ஒன்னா வந்து அசம்பிள் ஆயிட்டாங்க. ஆளாளுக்கு அவங்க ஸ்கிரால கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா நெஜி டீம் அவங்க ஸ்கிரால கொடுக்காங்க. பார்த்தா ரெண்டுமே ஹெவன் ஸ்கிரால். இது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்றான் அவன். எர்த் ஸ்கிரால் ஹெவன் ஸ்கிரால் கொண்டாதான் அக்செப்ட் பண்ண முடியும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்கிரால மூஞ்சில விட்டு அடிச்சு பத்திட்டாங்க அவங்க. லார்ட் காசி கிட்ட கலங்க, அவர் எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, தப்புனா தப்புனாண்டா, அவங்க ஸ்கிரால் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாடா நீ போவோம்னு சொல்லிட்டு தரதன் எழுதி போய்கிட்டு இருக்கான் நெஜி. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் மீட்டிங் வைக்காங்க. பார்த்தா காரா வந்து 3rd எக்ஸாம் கேன்சல் பண்ணி விட்டான். உங்கள்ட்ட நிறைய டீடைல கொடுக்க முடியாது, ஆனா இருந்தாலும் நான் எக்ஸாம் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாண்டி வில்லேஜ்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை உங்கள்ட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. சரி இந்த சுனின் எக்ஸாம்ல நான் எப்படிதான் ஆளை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கமர் கெடுக்கிட்டு இருக்கான். நான் வந்து சில ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், செகண்ட் எக்ஸாமே ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வச்சு அதை வச்சு நீங்க எல்லாத்தையும் முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். நான் வச்சிருக்க ரிப்போர்ட் வச்சு எல்லா வில்லேஜுக்கும் நான் அதை கொடுத்து விட்டுருவேன், உங்க ஊர்ல வச்சுட்டு நீங்க அவங்களை ப்ரொமோட் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு எடுங்கன்னு சொல்றான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான் சிக்கமாரு. ஆனா அந்த டீமன் டெசர்ட்ல எல்லாரும் உசுர கொடுத்து போராடி இருக்காங்க, இதுக்கெல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க மைட் காய். எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்றாங்க காரா. நெஜி வந்து சொல்லிட்டு இருக்கான், டே 3rd எக்ஸாம் கேன்சல் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. உடனே ராக்லி கேட்கான், அப்ப சுனின் எக்ஸாம் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி எல்லாமே ஊத்தி உழுகிருச்சா, என்னடா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம எஃபர்ட்டா மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் நிக்காங்க அவங்க. இவ்வளவு தடவை சண்டை போட்டு எல்லாம் செஞ்சு களைச்சு போனதுக்கு இப்படி வேஸ்டா போயிருச்சடா, நம்மளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கா சக்குரா. உடனே காரா வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த எக்ஸாம் பத்தி உங்கள்ட்ட கமெண்ட் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஷினோபியோட பழைய லாவெல்லாம் மூடி வச்சுட்டு புது ஜெனரேஷனை கொண்டு வர நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. உங்க ஷினோபிக்காண்டி உங்களோட காம்ரேட்ஸ்காண்டி நீங்க எந்த அளவுக்கு போராடுனீங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா இன்னைக்கு நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு மேல சில விஷயங்கள்லாம் முக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதர் வில்லேஜ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்குது ஒரு பெரிய விஷயம் சொல்றான் அவன். நம்மளுக்குள்ள பாண்ட் எப்பவுமே ஷேர் பண்ணணும், நம்மளோட வழியை வந்து பகிர்ந்துக்கணும், இதைத்தான் நான் பெருசா நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என் கண்ணு முன்னாடி இருக்கவங்க எல்லாத்துக்குமே புரியும் நான் எதை பத்தி பேச வரும்னு சொல்லிட்டு, அதனால 3rd எக்ஸாம் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. அதனால செகண்ட் எக்ஸாம் எனக்கு போதுமானதா தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க காரா. சரி இதை வச்சு என்ன பண்ணுங்க சொல்லிட்டு மட்சுரி டீம்ல உள்ள கேக்கா. அதனால என் கண்ணு முன்னாடி இருக்க நீங்க எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலா பண்ணிருக்கீங்க, அதனால உங்க ரிப்போர்ட்டை எடுத்து ஆளாளுக்கு வில்லேஜுக்கு அனுப்பியிருக்கேன், அவங்க வந்து உங்களை சுனின்னு ஆக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. ராக்லி சொல்றான், அப்புறம் நம்மளுக்கு சில சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே எல்லாரும் அவங்க வில்லேஜ் போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷீரா வந்து அவன் நார்த்தன் பார்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பேட்ரோலுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறான். எவமே எப்பவும் நம்ம ஷீரா கூட நல்லபடியா இருந்துக்கன்னு சொல்றாவா. சொன்னோடனே ஒரு மாதிரி பதறுதாவா. எப்போ நீ அவங்க கூட தான் இருக்குன்னு நினைப்ப, நீ நல்லபடியா அவனை பாத்துக்கன்னு சொல்லிட்டு தட்டி விடுதாவா. உன்னை யோமே லைட்டா சந்தோஷமா போறான் அங்க இருந்து. நான் நம்புறேன் நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சென் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ரெயின் வில்லேஜ் காட்டுறாங்க. பார்த்தா கோனான் மாசம் வந்து நின்னுகிட்டு இருக்கா. நான் உங்க 3 பேரையும் சுன்னின்னு அறிவிக்கன்னு சொல்றாவா. உங்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தேன், நீங்க உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்காவா. அது மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ் ரேங்க் மிஷன் வச்சிருக்கேன், அதை நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்றாவா. உன்னை அஜிசாய் அதை கட்டிட்டு சந்தோஷப்படுறா. சாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா முதல்ல ரெயின் வில்லேஜ்ல வந்து நிறைய பேர் பாடி தூக்கிட்டு போவானுங்கல்ல, அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து பாடி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இந்த பாடியை பக்கல இதே ஒரு லேடி பாடி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. அப்படியே அந்த பெரிய டவருக்கு தான் நம்ம கொண்டு போறோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாங்க. சரி இது ஆம்பளை பாடியே பொம்பளை பாடியே நம்ம செக் பண்ணு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறானுங்க. பார்த்தா அவன் அப்படி மேலையும் கொண்டு போயிட்டானுங்க. கொண்டு போயிட்டு திறந்து பார்க்கானுங்க இது என்ன மாதிரி பாடின்னு சொல்லிட்டு. ஆட் பெயின் தான் அந்த பெரிய டவர்ல இருக்காரு போலுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுங்க. உடனே திறந்து பார்க்கானுங்க. பார்த்தா அதுக்குள்ள இருக்கதே அஜிசாய் தான் இருக்கா. நீ சொன்னது கரெக்ட் தான், இது ஒரு லேடி பாடின்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அஜிசாய் இதை சுன்னின்னு சொல்றான் அவன். எக்ஸாம் முடிஞ்சோன்னு ஒரு மிஷனுக்கு போயிட்டு இறந்துட்டான்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. பார்த்தா உண்மையிலே ஒரு மிஷன்ல இறந்தாலா இல்ல பெயின் டீம் கொண்டாங்களான்னு தெரியல. பார்த்தா இவளுக்கு கொடுத்திருக்க எஸ் ரேங்க் மிஷனே இவளை கொல்றதுதான். அந்த 6 பெயின்ல இவளும் ஒருத்தி, இவ தான் சம்மனிங் ஜுட்ஸ் போடுதவா. உனக்கு கோனான்னு சொல்றா, சரி உங்க வேலை முடிஞ்சிருச்சு, சரி நீங்க அடுத்த பாடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் பார்த்தா வாட்டர் ஃபால்ல உள்ள ஃபூ டீமை காட்டுறாங்க. அவங்க அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சடனா ஸ்டாப் ஆகுறாங்க. டே யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியுது, யாரான்னு சொல்லி கட்டிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அக்காட்சி வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. டே உங்களை கொல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே ஃபூ பாத்துக்கிட்டு இருக்கா, இவர் ஹிடன் வாட்டர் ஃபால்ல உள்ள அல்லான்னு சொல்லிட்டு, சார் நீங்க காகசுதானு சொல்லிட்டு ஃபூ கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அவன் ஃபூ சொல்றா, உங்களை பத்தி எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபூக்கை கொல்ல நினைச்சேன், ஆனா உங்களால கொல்ல முடியல, நீங்க தோத்துட்டீங்க, அதனால நம்ம வில்லேஜ்ல உள்ள எல்டர்ஸ்ல உள்ள ஹார்ட்ஸ் மட்டும் நீங்க திருடிட்டு போனீங்க, அப்படிதான் சொல்லிட்டு ஃபூ கேட்டுக்கிட்டு இருக்கா. காக்குசு சென்சே நீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அவர் இறந்திருக்கல செய்வார், அவர் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனுங்க 2 பேரும். உங்க ஃப்ரெண்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு வேகமா பக்கத்துல இருந்து கை கொடுக்க வாராவா. காகசு சொல்றான், நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்பனா இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஃபூ. அதுக்கப்புறம் லேடிஸ் நோட்டே கட்டுறாங்க. சுனின் எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாரும் ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்காங்க அவங்க. சாண்டி வில்லேஜ்ல ரிப்போர்ட்டை வச்சு உங்கள்ட்ட எல்லாத்தையும் பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஹினாட்டா ஷீனா கீபா சோஜி ஈனோ சக்குரா அந்த செகண்ட் போட்டில நீங்க ஜெயிச்சனால உங்களை வந்து சுன்னினா வந்து நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க. உன்னை ராக்லி நினைக்கான் செகண்ட் ஸ்கரால நம்ம
நம்ம எடுத்துட்டு வரல, அதனால நம்ம தோத்துட்டோம்னு சொல்லிட்டு. கொமுகி, கென்னா, இனாகோ இந்த வாட்டி உங்களால பாஸ் ஆக முடியல, அதனால அடுத்த வாட்டி நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாவா. உடனே அவங்க தலையே தொங்கிருச்சு. அதுக்கப்புறம் ராக்லி டீம், நீங்க ஸ்கிரால் எடுத்துட்டு வந்தீங்க, ஆனா தப்பான ஸ்கிரால் எடுத்துட்டு வந்தீங்க, இதுதான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா நீங்க என்னதான் ஸ்கிரால எடுத்துட்டு வராட்டினாலும் உங்களோட மதிப்பே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதனால டென்டன் ராக்லி நீங்க ரெண்டு சுண்ணின்னு சொல்றாவா. டென்டன் ராக்லி ஒண்ணு சந்தோஷப்படுறாங்க. உடனே ராக்லி முழிக்க, அப்ப நெஜி என்ன ஆனான்னு சொல்லிட்டு, டீம் காய் எப்பவுமே ஒன்னாதானே இருந்தோம், எதுக்கு நெஜியை மட்டும் விட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை பேச விடுறான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்காவா. நெஜி ஹியூகாக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொமோஷன், அவனுக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு, அவன் ஜொனின்னு சொல்றாவா. காசிக்காகவே தனியா அவனை வச்சு ஒரு ரிப்போர்ட் அனுப்பி விட்டுருக்காரு, அவனுக்கு இருக்க மதிப்பே வேற லெவலா அங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் அவனை சுண்ணினாக்கல, அவனை ஸ்டேட்டா ஜொனினாக்கிட்டோன்னு சொல்லிட்டு, அவனுக்கு இருக்க திறமையை வச்சு அவன் ஜொனினாக பெரிய தகுதி உள்ளவன்னு சொல்லிட்டு அதை எழுதியிருந்தாருன்னு சொல்லி போட்டிருக்கு. ராக்லி சொல்றா, உங்க ரெண்டு தான் நன்றி சொல்லணும் உங்க டீம்ல இருக்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் ராக்லி. நம்ம என்னதான் சுண்ணினாலும் நம்ம 3 பேரும் எப்பவுமே ஒன்னா தாண்டா இருப்போம், கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு உன்னை எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழி நான் நரட்டோவெல்லாம் மிஞ்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கீபா. சுண்ணின் எக்ஸாம் மட்டும் முடிஞ்சது மட்டும் நரட்டோக்கு தெரிஞ்சுனா அவன் பெரிய வெறி குண்டு போயிருவான்டா சொல்லிக்கிட்டு இருக்கா சிக்கமாரு. நரட்டோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஜிராய் சென்சே நரட்டோவும் கட்டுறாங்க, சீக்கிரம் அந்த ட்ரைனிங் முடிய போது நரட்டோவை கூட்டிட்டு ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வர போகணும்னு சொல்லிட்டு. பார்த்தா ஜிராய் சென்சேக்கு இன்னும் நெஞ்சு வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஜிராய் சென்சே நீங்க ரெஸ்ட் எடுங்க, இனிமேல் ட்ரைனிங் நான் பாத்துக்கணும்னு சொல்றான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது, அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.